வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கு அய்யநாதன் சார், உங்களுக்குலாம் எப்படி காலிங் வந்தது? உங்களை எப்படி உள்ள? நான் டே ஒன்ல இருந்து இருக்கேங்க. அய்யநாதன் ஐயாவது சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. அதற்கு பிறகு அவர் பொறுப்புல இல்லை, நான் பொறுப்புல இருந்தவன். நீங்க டே ஒன்ல இந்த கட்சியுடைய அறிவிப்பு வரும் பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராக விஜய் இருப்பார், இந்த கட்சிக்கான செய்தி தொடர்பாளர்களாக 4 பேர் இருப்பார்கள், 4 பேர் எழுதி என் பேர் எழுதி கீழே பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த். சோ இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பிப்ரவரி 2, 2024 இந்த கட்சியில் தெரிந்த 6 பெயர்கள் விஜய், புஷி ஆனந்த், மீதி 3 பேர் நான் 4வது. இப்படிதான் தெரியும். சரி, நமக்கு ஏற்கனவே செய்தியாளர்கள்லாம் பழக்கமா இருக்கலாம், எல்லாரும் ஃபோன் பண்ணி அன்னைக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. இப்படிதான் போச்சு. என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினது நவம்பர் 2023. நாள் கூட ஞாபகம் இருக்கு. ஏன்னா டிமானிட்டேஷன் டே அன்னைக்கு எனக்கு தெரியாது. நான் டிமானிட்டேஷன் டே மாதிரி நமக்கு ஒரு பெரிய டிமானிட்டேஷன் நமக்கு ஆக போய் தெரியாம போய் பேசிட்டேன். நவம்பர் 8, 2023 அது ஒரு பத்திரிகையாளர் ரீச் பண்ணாரு. ஜான் ஆர்கிசாமி பார்க்க வச்சாரு. ஜான் ஆர்கிசாமி தான் நேரில் நான் பாக்குறேன். எனக்கு ஜான் ஆர்கிசாமி பேரை தெரியும், மாற்றம் அன்பணி ஒர்க் பண்ணிருக்காருங்கிறது தெரியும். பட் மத்தபடி எனக்கு அன்னைக்கு தகவல் இன்னொன்னு ரொம்ப ஹோப்ஃபுல்லா இருந்தேன். நான் ஏன்னா ஏன் கேட்கிறேன், 2 கேள்வி தான் கேட்டேன். ஒரு 1 மணி நேரம் டிஸ்கஷன். மெயினான கேள்வி, பாஜக இதை பேக் பண்றாங்களா உங்களை? இல்ல பிரதர், யாருமே பேக் பண்ணல. ஓகே, விஜய் உழைக்க தயாரா இருப்பாரா? கடுமையா உழைக்க போறார் பிரதர். அதனாலதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வராரு. 2021 அவர் வரக்கு தயாராக இருந்தார் பிரதர். ரஜினி சார் வரப்போறாருங்கிற காரணத்தினால அவர் பேக் வாங்கிட்டாரு. இப்போ அவர் ரொம்ப வருஷமா தயாராகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப வருஷமா தயாராகிட்டு இருக்க ஒரு மனுஷன் பரவாயில்ல. அப்ப எவ்வளவு அரசியலை படிச்சிருப்பான், எவ்வளவு அரசியலை தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பான். அப்ப பரவாயில்லையே, பெரிய இப்ப நீங்க நாதில் சம்பத் சொல்ற மாதிரி அவர் ஒரு ஞானி, ஜாகிரபிக்கலாகவும் ஹிஸ்டாரிக்கலாகவும் தெரிந்த ஒரு மாமனி தான் நானும் நம்பினேன். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக போக போக அவர் படிக்க தயாராக இல்லை, பேச தயாராக இல்லை, பார்க்க தயாராக இல்லை, எதற்குமே தயாராக இல்லை. அது விஜய் ஒரு சோம்பேறி அரசியல்வாதிங்கிறத கொஞ்சமா புரிஞ்சுது. இன்னைக்கும் பாருங்க, இப்போ அது ஒரு பழனிசாமி என்ன பேசுறாரு, காத்த கையில் அடக்க முடியுமா? காத்து வீச சொல்லுப்பா முதல்ல. காத்து படுத்து தூங்குது பனையோருக்குள்ள உட்காந்துக்கிட்டு. காத்து நீலாங்கரையை விட்டு பனையோருக்கு வருது, பனையோர் நீலாங்கரைக்கு போகுது, வேறைக்கு காத்து போகுது. கடல் பக்கத்துல இருந்து காத்து அடிக்கவே மாட்டேங்குது. ரொம்ப வெக்கையா இருக்கு. காத்து அடக்க முடியுமா? நாங்கள் புதுச்சேரி அரசியல் அடுத்த 50 வருஷத்திற்கான திட்டங்களை எங்கள் அண்ணன் சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? ரேஷன் கடை இருக்கா இல்லையா உங்க அண்ணனுக்கு தெரியல, உங்க அண்ணன் அடுத்த 50 வருஷம் சொல்லுவாரா? சோ அதனால எப்பொழுது இப்படிதான் ஆரம்பிச்சது. சோ நான் முதல் நாள்ல இருந்து இருந்தேன். ஜூலை வரைக்கும் கிட்டத்தட்ட நான் நம்பினேன். உண்மையிலே ஜான் எது சொன்னாலும் நானும் வேத வாக்காக அவர் ரொம்ப மரியாதையா சார் பேசிட்டு தான் இருந்தேன். ஒரு சமயத்துல ஜான் என்ன பார்க்கவே விடக்கூடாது, என்ன மட்டும் இல்ல எந்த செய்தியாலும் பார்க்கவே விடக்கூடாதுன்னு ஒரு வேலை பண்றாரு, சதித்திட்டமே போடுறாருன்றது தெரிஞ்சது. அதற்கு சில கேள்விகளை முன் வச்சேன். இந்த கட்சியில என்னைக்கு நீ கேள்விகளை முன் வைக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு காலி பண்ணிடுவாங்க. என்ன கேள்வி கேட்கிற நீ? கீழ்படிஞ்சு கட்சிக்கு பழக்கம் இல்லை. நான் சொன்னேன், நான் அடிமையா தான் இருக்கணும்னா வேற கட்சியில போய் சேர்ந்திருப்பேனே. நான் வேற கட்சிகள் போகாம ஏன் கட்சிக்கு வரேன்னா, இங்க ஒரு சுதந்திரம் இருக்கும், இங்க டெமோக்ரஸி இருக்கும். நான் இன்னொன்னு கேட்டேன், யாருக்காக இஷ்யூஸ்ல ஸ்டாண்ட் எடுப்பீங்க? மக்களுக்காக தான் இஷ்யூஸ்ல ஸ்டாண்ட் எடுப்போம். நீங்க என்னோட எல்லா பேச்சையும் நீங்க முதல்லலாம் பார்த்துட்டுனா நான் என்னைக்கும் மக்களுக்காக தான் பேசியிருப்பேன். எந்த ஒரு பேட்டியிலையும் முதலமைச்சராக விஜய் வருவார்னு பேசியே இருக்க மாட்டேன். முதலமைச்சரா வருவார்னு கேள்வி நீங்க எழுப்பி இருந்தீங்கன்னா கூட வேலை செஞ்சா வருவார் தான் சொல்லியிருப்பேன். அவர் வேலை செஞ்சா அவர் வருவார், வேற ஒருத்தர் வேலை செஞ்சா நான் இதை கேட்டிருக்கேன். இது ஒரு பிரச்சனை இல்லையா, நீங்க பேசுங்க பிரதர், நீங்க நியூட்ரலா பேசுறீங்க, எப்படியே பேசுங்க தான் சொல்றேன். ஆனா அது கட்சிக்குள்ளேயே சில கேள்விகளை கேட்கும் பொழுது என்ன நடக்குது, கட்சியில ஆள் வர்றாங்க வேணாம்னு சொல்லி சொல்றீங்க, கட்டமைப்பு ரீதியா ஒண்ணு இல்ல பிரதர், வெயிட் பண்ணுங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் வரட்டும். சரி, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு, அடுத்து என்ன வரணும் பிரதர்? மாநாடு வரைக்கும் பேசாதீங்க பிரதர், எதுக்குமே பேசாதீங்க பிரதர். நீங்க அதானி ஊழல் வருதுங்க, ஊழலுக்கு விக்ரவாண்டிக்கு பிறகு ஊழல் குறித்து விஜய் பேசிட்டாரு, இப்பயாவது பேசுங்க பிரதர், இப்பெல்லாம் பேசக்கூடாது பிரதர். டேய், அதானி ஊழல் எப்பதான் பேசுவ நீ? இந்த பக்கம் ஒரு குற்றச்சாட்டு வருது, முதலமைச்சர் வீட்டுக்கு அதானி வந்தாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது, பார்லிமெண்ட்ல பத்தி எரியுது, யுஎஸ்ல பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. இந்த குறித்து தாவேக இன்னைக்கு வரைக்கும் அதானி ஊழல் குறித்து பேசியதே கிடையாது. ஏன் பேசல? அப்ப ஜான் ஆரோக்கியசாமிக்கும் அதானிக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல விஜய்க்கும் அதானிக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு அதானிக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா ஜான் ஆரோக்கியசாமி அதானிக்கு என்ன சம்பந்தம்? அவ யார்ட்ட நீ காசு வாங்கிட்டு வேலை பாக்குற? இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா? அப்ப இந்த கேள்விகள்லாம் எழுப்ப அவங்க என்ன ஆயிடுச்சு, ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு. கேள்வி கேட்கறான், இது சரியா வராது, நம்ம ஒன்று காலி பண்ணுவோம் அப்படின்னு காலி பண்ணாங்க. அய்யநாதன் ஐயா ரொம்ப ஆரம்பத்துலலாம் சப்போர்ட் பண்ணி பேசல. வர்ற பத்திரிகையாளர்கள் விஜய் எதிர்க்கிறாங்க. அன்னைக்கு எல்லாரும் சில பேர் புரிந்திருக்கலாம், சில பேர் இல்ல நமக்கு ஒரு திமுக ஆதரவு நிலைப்பாடு ஏதோ ஒரு ஆதரவு, எல்லாருமே விஜய் எதிர்க்கிறாங்க. நம்ம ஆதரிக்க கூடாதுன்னு ஒரு லைனுக்கு வராரு. அவர் விஜய் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. அவர் சப்போர்ட் பண்ணி பேச அவர் ஒரு நாள் ஃபைன் டே ஜான் ஆர்கிசாமி கூப்பிட்டு பேசி, சார் விக்ரவாண்டியில் மாநாடு நடக்க போகுது, எங்களுக்கு செயற்குழு கூட்டத்திற்கு தீர்மானங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னு அவர் தான் தீர்மானங்களை எழுதி கொடுக்குறார். சில விஷயங்களுக்கு அறிக்கையாகவும் கொடுக்குறார். சரிங்க, நான் தீர்மானங்களை எழுதி கொடுக்குறேன், விஜயில பார்க்க வைங்க சார். அதெல்லாம் கேட்காதீங்க சார், விஜயில பார்க்க வைக்க முடியாது சார். உங்களை அவர் 2-3 தடவை பார்த்ததா? ஒரே ஒரு தடவை தான் எனக்கு தெரியும். அவர் ஒரே தடவை பார்த்தா அதற்கு ஆடி எனக்கு தெரியும். எல்லாவற்றையும் மீறி அவர் பார்க்கிறார். பார்த்துட்டு அவர் ரொம்ப பாசிட்டிவா என்கிட்ட பேசுறாரு. சொல்றாரு, ஜெயிச்சா அவர் விஜய்க்கு ஒன்றும் விஷயம்லாம் தெரியல,
பட் அவரை நம்ம மோல்டு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப தன்மையான மனுஷனா இருக்காரு. மேல வந்து என்ன ரிசீவ் பண்ணிட்டு போறாரு, அவரே கையால் டீ கொடுக்குறாரு. இது எல்லாருமே சொல்லுவாங்க, டீ கொடுக்குறாரு, அவரே கீழே வந்து இறக்கி விடுறாரு. நாங்கள் போய் படங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம், அது இப்போக்கி வெளியே போட வேணாம் சார் சொல்லி சொன்னார். இது எல்லாமே அவர் சொல்றாரு. ஸோ அவர் வந்து இவர் மோல்டு பண்ணலாம், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க உள்ளே இருங்க, நீங்க அவசரப்பட்டு ஏதோ முடிவு எடுத்துறாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஐயநாதன் ஐயாக்கு எங்க பிரச்சனை ஆரம்பிச்சு கேட்டீங்கன்னா, ஆதவர்ஜனோட அப்பாயின்மெண்ட் தான் அவருக்கு. ஆதவர்ஜனா வரப்போறான்னு செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு திமுக அதிமுக இருக்கிற பிரச்சனை என்பது இவங்களா ஒரு கார்பரேட் அரசியல் சிக்கிட்டு இருக்காங்க. அந்த கார்பரேட்ஸ்ல விடுபட முடியாம சிக்கிட்டு இருக்காங்க. ஆதவர்ஜன மாதிரி ஒரு கார்பரேட் அரசியல்வாதி தான் இந்த கட்சிக்குள்ளே உள்ள வந்து செலவெல்லாம் செய்ய போறாருன்னா அது எனக்கு ஏற்பில்லை. அதனால நான் வந்து இது உண்மையான்னு கேட்டார். ஆமா சார், வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னா அந்த நேரத்தில் அந்த அம்பேத்கருக்கான புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் டிசம்பர் 6ஆம் தேதி நடக்குது. அதற்கு பிறகு இந்த பேச்சுவார்த்தைகள் போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட வருவது உறுதின்னு தெரிஞ்ச அன்னைக்கு, அப்பாயிண்ட் ஆன அன்னைக்கு சாயந்தரம் அவர் வந்து போதும் கத்தம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஸோ அவர் வந்து ஒரு ஜெனியூனா சப்போர்ட் பண்ணு. இன்னொன்று, அவர் என்னைக்குமே விஜய் பொறுப்பே கேட்கலாம். எனக்கு இந்த பொறுப்பு கொடுங்க, எனக்கு தலைமை நிலைய பொறுப்பு கொடுங்க, செய்தி தொடர்பாளர். நான் சொன்னேன் எனக்கு நல்ல பொறுப்பு கொடுங்க, நான் ஜான்ட்ட சொன்னேன் அவர் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி சொன்னேன். ஜானுக்கு அதில் ஏற்பில்லை. அவர் பேட்டிகள் கொடுக்க அவர் வந்து நீங்க சில விஷயங்களை விஜய்க்கு ஆலோசனை சொல்றீங்களா அப்படி கேட்கும்போது ஆமான்னு சொல்லி சொன்னார். எந்த அடிப்படையில் சொன்னா செயற்குழு கூட்டத்துக்கு தீர்மானங்கள் என்ன நீ வாங்குற, அப்ப ஆலோசனை தானே, அது என்ன தப்பு? ஜான் என்ன சொன்னார், அவரையும் ஒரு மோசமான வார்த்தையில சொல்றாரு. அவர் எப்படி பிரதர் அப்படி பேசலாம்? அவர் எப்படி என்ன நினைச்சிட்டு இருக்காரு? அவர் வந்து என்ன பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்? அவரு நான் தானே பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவரை வந்து காலி பண்ணுங்க பிரதர் டிபேட்ல. எனக்கு இது வேலை இல்லை. நீ உனக்கு உன்னோட தனிப்பட்ட பிரச்சனை, உன் தனிப்பட்ட வன்மத்தை நீ வேற எங்கேயாவது காமிச்சுக்கோ. என்னைக்குமே ஜெகதீஸ்வரன் அந்த வேலைக்கு நீ பயன்படுத்த, மற்றவங்க அதுக்கு பயன்படுவாங்க. நீ போய் உன்னோட வேலை ரவீந்திர துரைசாமி அடிக்கிறது, உன்னுடைய வேலை பிரியன் அடிக்கிறது, உன்னுடைய டே இதுக்கடா கட்சியார் நான் கேட்டிருக்கேன் பல நேரங்கள்ல. நீ கட்சி ஆரம்பிச்சது அந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தரை காயின் பண்ண ட்ரை பண்றாங்கன்னா பண்ணுவார். ஜானர்ஸே பண்ணாருங்க. நீங்க வந்து இதுதான் என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்க ரொம்ப நியூட்ரலா பேசுறீங்க பிரதர், நீங்க யாரும் அட்டாக், நான் ஏங்க அட்டாக் பண்ணணும்? தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சது யாரையும் அட்டாக் பண்றதுக்கா இல்ல மக்களுக்கு வேலை செய்யறதுக்கா? என்னோட வேலை வந்து டிபேட்ல யார் வராங்க பர்சனல் அட்டாக் பண்றதா? அது என்னோட வேலை கிடையாது. கருத்தியல் ரீதியாக முரண்படுறாங்களா, நான் கருத்தியல் ரீதியாக அடிக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. கருத்தியல் ரீதியாக எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் நான் போறேன், ஆளுங்கட்சி அடிக்கிறேன்னா அடிக்கிறேன். ஆனா அவர் அந்த எனக்கு 10 வருஷம் பழக்கம் இருக்கு. உன்னால நான் அந்த நேச்சர்ல என்னைக்குமே பண்ணது கிடையாது. நான் என்னைக்குமே பர்சனல் அட்டாக் போனது கிடையாது, போகவும் மாட்டேன். மற்றவங்கள்ட்ட தம்பி அப்ப இவர் வர மாட்டார் இந்த வேலைக்கு, நீ அட்டாக் பண்ற, நான் சார் அட்டாக் பண்றேன் சார், நீ அவர் அட்டாக் பண்ற, நான் அட்டாக் பண்றேன் சார், இது ஒரு பழப்பா படைச்சிட்டு இருப்பாங்க. இதுவா கட்சிக்கான ஒரு தன்மை? இன்னொன்று நான் எப்பவுமே சொன்னது, இந்த கட்சிக்கு செய்தி தொடர்பாளர் இருக்கிறவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுங்க, எல்லாரும் ஒரு சிங்கப் கொண்டு வாங்க, ஒரு ஆபீஸ் கொடுங்க, எங்களுக்கு சம்பளம் கூட கொடுக்க வேண்டாம், அது ஆபீஸாவது கொடுங்க. நிறைய இன்டர்ன்ஸ் நான் எடுக்கிறேன், அவங்களுக்கெல்லாம் நிறைய ட்ரைனிங் எல்லாம் கொடுப்போம், நம்ம உங்களை பழக்கப்படுத்துவோம். அறிக்கை போடணுமா வேணாமா நீங்க முடிவு பண்ணுங்க. அறிக்கை எல்லாத்துக்கும் எழுதி கொடுக்குறோம், எல்லா இஷ்யூஸ்க்கும் அறிக்கை நான் எழுதி கொடுக்குறேன். பிரதர் இது கல்ட் பார்ட்டி பிரதர், ஒரே வார்த்தை, இது கல்ட் பார்ட்டி பிரதர். இந்த பார்ட்டி அப்படி செயல்படாது பிரதர். கல்ட்னா என்ன? ஹீரோஷிப் இருக்கிற ஒரு பார்ட்டி. இல்லை, இப்போ ரீசெண்டாக நாஞ்சில் சம்பத்திட்ட பேசும்போது நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டதுக்கு நிறைய பேச்சாளர்களை உருவாக்க போகிறேன், அதுக்கு தான் என்னை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். அதாவதுங்க, இந்த பேச்சாளர்களை எங்களை உருவாக்க சொல்லி நான் கட்சியில் இருக்கும் போது நான் சொல்றது அக்டோபர் 2024 நவம்பர் 2024 அந்த மாநாட்டுக்கு பிறகு எனக்கு சில பிரச்சனைகள் சில முரண்பட்டேன், அதில் இஷ்யூஸ்லாம் ரிசால்வ் ஆன பிறகு நீங்கள் பேச்சாளர் உருவாக்குன்னு எங்கள்கிட்ட சொன்னாங்க. அன்னைக்கு வந்து எல்லாரும் இன்டர்வியூலாம் பண்ணோம், ஒரு பெரிய பனையூர் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இன்டர்வியூலாம் பண்ணோம். அன்னைக்கு வரையில இன்னைக்கு வரையும் சொல்லிட்டு பேச்சாளர் உருவாக்க போறேன்னு சொல்லி சொல்லிருக்காங்க. சில பேர் பேச்சாளர்கள் என்கிட்ட பேசிட்டாங்க, என் ஊர்ல இருக்கிறவங்க பேசிட்டாங்க, சார் நான் ஒரு 3 வீடியோ அமைச்சிருக்கேன் சார், 2 வீடியோ அமைச்சிருக்கேன் சார், உங்களுக்கு அனுப்புறேன், எதுக்கு அனுப்புறீங்கன்னு. பேச்சாளர் செலக்ட் பண்றதுக்கு இது மாதிரி 120-180 பேர் பேச்சாளர்கள் வாங்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஃபில்டர் பண்றாங்க. போன அக்டோபர்ல இருந்து இந்த அக்டோபர் வரைக்கும் ஃபில்டர் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போதான் அந்த பேச்சாளருக்கு உருவாக்குவீங்க? முதல்ல பேச்சாளருக்கான தேவை இந்த கட்சியில இருக்கா? நீங்க டிபேட் இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க கூப்பிட்டு யாராவது ஒரு பையனா நீங்க டிபேட் வர்றாங்களா? யாரா யூடியூப் சேனலுக்கு வர்றாங்களா? வர்றதில்லை. ஐயா எங்களை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எதுக்கு பேச்சாளர்? யூடியூப் சேனல்ஸ்க்கு போக மாட்டேன், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு போக மாட்டேன், பொதுக்கூட்டம் போட்டா. அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இந்த ரமேஷ்குமார் இந்த அதாங்க ரொம்ப இஷ்யூஸ்க்காக. அதாவது அது எப்பயுமே ஜான சொல்லிருக்காருன்னா, நம்ம ஒரு செயல்பாடு இப்போ பாண்டிச்சேரியில ஒரு செயல்பாடு செய்யறோமா, அடுத்த 2 நாளைக்கு நீங்க டிபேட்டுக்கு போங்க, 3ஆவது நாள் டிபேட் அன்னையோட ஸ்டாப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் ஒரு 40 நாள் கழிச்சு தலைவர் வெளியே வருவார், அப்ப நீங்க வெளியே வந்தா போதும், அது வரைக்கும் நீங்களே போய் தூங்கிருங்க. இதுதான் அந்த கட்சி. இப்படி செயல்பட முடியாதுங்க. நீங்க இல்ல பிரதர், இந்த கட்சியில வந்து மீடியாக்கு எப்பயுமே விஜய் தேவையை தவிர விஜய்க்கு மீடியாவே தேவையில்லை. அவங்க அப்படியே சுத்துவாங்க. விஜய்க்கு தேவையில்ல, தேவைக்கு தேவை அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல. இன்னைய வரைக்கும் புரியல. நான் சொல்றேங்க, 2026க்கு அப்புறம் எந்த மீடியா விஜய் வந்துட்டார், விஜய் குளிச்சுட்டார், விஜய் பல்லு விளக்கிட்டார் சொல்லுதோ அதே மீடியா அவர் தூக்கி போட்டு காலி பண்ணும். அதை விஜய் உணர்வார். எவ்வளவோ தலைவர்கள் நம்ம பார்த்திருக்கோம், உச்சபட்சத்துக்கு எங்க கொண்டு போய்
வெட்டமாடி கொண்டு போய் கீழே இறக்கி விட்ட தலைவர்லாம் பார்த்திருக்கோம். அது விஜய்க்கும் நடக்கும். அப்பொழுதாவது விஜய் உணர்கிறான்னு பார்க்கலாம். ஆனா விஜய் வந்து பார்ட்டி ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் ஒரு பிரசன்ஸ்ல இருக்கிறது வந்து மத்த பார்ட்டிகளுக்கு, இந்த சின்ன சின்ன பார்ட்டிகளுக்கு ஒரு டிமாண்டிங் பொசிஷனை வந்து ஒரு இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பாயிட்டு கண்டிப்பா இருக்கு. நீங்க அது ஏன்னா நீங்க ஒரு கூட்டத்தை பார்க்கும் பொழுது நிறைய கட்சிகள் இந்த கூட்டம் அப்படியே ஓட்ட கன்வெர்ட் ஆகலாம். பட் ஆனா விஜய் சொல்ற மாதிரி பெரிய பெர்சன்டேஜ் எடுத்துருவாருன்னு இவங்க அன்பார்ச்சுனேட்லி பிலீவ் பண்றாங்க. அதுதான் இங்க சிக்கலாக இருக்கிறது. நீங்க அப்போ விஜயை காமிச்சு நம்ம டிமாண்டை ஏத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வேலைகளை பார்க்கறாங்க. இது வந்து திமுகக்குள்ளே கூட இருக்கும். இன்னைக்கு விசிக மற்றவர்கள் ஆரம்பத்துல இந்த விஷயங்களுக்கெல்லாம் ட்ரை பண்ணிருக்கலாம். இப்போ திருமாவளவன் வந்து வருவார். காங்கிரஸ் கூட விஜய் கூட ஒரு மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரியே ஒரு இமேஜை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. காங்கிரஸ்ன்னு சொல்லிட முடியாதுங்க. காங்கிரஸ்ல இருக்கிற ஒரு குழுன்னு கூட சொல்ல முடியாது. செலக்டடா ஒரு 2-3 பேர். இப்ப திருச்சி வேலுச்சாமி இருக்காரா, அவருக்கு திமுக பிடிக்கல. அப்ப நான் வந்து விஜய்கிட்ட போலாம். ஆரம்பத்துல விஜய் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. இந்த பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு. வேற சில பேர் எனக்கு வந்து கரூர்ல அவர் செய்யற அரசியல் பிடிக்கல, அதனால விஜய்க்கு போலாமா. சரி, நீங்க எல்லாம் போங்க. இன்னைக்கு ஏதோ திமுக தயவுல ஒரு 25 எம்எல்ஏ ஆகுறீங்க. நீங்க அங்க போனா என்ன ஆவீங்க? நீங்க அதாவது இன்னொன்னு பாத்தீங்களா, இந்த காங்கிரஸ் பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்துதான் செய்தி வந்துச்சு. அப்ப திமுக என்ன பண்றாங்க, அங்க வந்து ஃபரூக் அப்துல்லா விட்டு ஒரு விஷயத்த பண்றாங்க. இந்தியா கூட்டணி இன்னும் இருக்கிறதா, இந்தியா கூட்டணிக்கான தேவை இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வியை இங்க இருந்து எழுப்ப வைக்கிறாங்க. அப்போ நீ இங்க ஏதாவது வேலை பண்ணீங்கன்னா ஒட்டுமொத்தமா நான் தமிழ்நாட்டை மட்டும் தான் இந்தியா கூட்டணிங்கிறது இருக்கு, உனக்கு காலி பண்ணிட்டு போனா யாருக்கு அது ஆபத்துன்னு சொல்லி சொன்ன பிறகுதான் இவன் உடனே ஒரு குழு போடுறோம், ஒரு கமிட்டி போடுறோம், கமிட்டி போய் அறிவாலயத்தில் நிற்கும்னு சொல்லிட்டு போடுறாங்க. அதனால இது புரியாம சில பேர் செய்திகளுக்காக இது பயன்படுமே தவிர காங்கிரஸ் அங்க போய் சேர்ற அளவுக்கெல்லாம் நிச்சயமாக ராகுல் காந்திக்கு ஒரு யோசனை இருக்கலாம். விஜய்க்கு எப்படி அவர் கேட்கலாம், விஜய்க்கு எப்படி இவ்வளவு பெரிய கூட்டம் வருது, விஜய் ஏன் இவ்வளவு பெரிய மாஸ் ஃபாலோயிங் வருது அப்படிங்கிற கேட்கலாம். ஆனா ஒரு பெர்சன்டேஜை நீங்க பார்த்த பிறகு அதெல்லாம் முடிவு பண்ணுவாங்களே தவிர இப்பொழுதெல்லாம் இந்த தேர்தலில் அதற்கான வாய்ப்புகளே கிடையாது. பிஎம்கே டிஎம்டிகே வந்து ஏடிஎம்கேவையோ இல்ல டிஎம்கேவோ டிமாண்ட் பண்றதுக்கு விஜய் பயன்படுத்தலாம், நிச்சயமா பயன்படுத்தலாம். ஆனா ராமதாஸுக்கு கண்டிப்பா தெரியும் இல்லையா, இல்ல அன்புமணி ராமதாஸுக்கு கண்டிப்பா தெரியும் இல்ல, விஜய் கூட போனா நம்ம என்னவா ஆகும்ங்கிறது தெரியும். நீங்க வந்து அதிமுக கூட போனா நம்ம சீட்ஸ் கன்வெர்ட் ஆகுமா ஆகாதா, விஜய் கூட போனா கன்வெர்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். ஸோ டிமாண்டிங் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்லாம் வந்து விஜய் போய் நிக்கவே மாட்டாங்க. அவங்க அதுக்கு நான் திமுக கூட போய் நிக்கிறேன், நான் ஏன் விஜய்கிட்ட நிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு கடுமையான கோபம்லாம் இருக்கு. அதனால அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்க சொல்ற மாதிரி ஆனா டிமாண்ட் பண்றதுக்கு நீங்க இந்த பேர வலிமை அதிகப்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாம். இல்ல இன்னொரு சிக்கல் இருக்கு. நீங்க இப்ப இவங்களை சின்ன கட்சின்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரிய கட்சிகள் சின்ன கட்சிகளுக்கு பண ரீதியான பொருளாதார ரீதியான உதவிகள் பண்றாங்க. அது நிறைய மறைமுக பேரமாவும் நடக்குது. ஆனா இன்னைக்கு நீங்க விஜய்கிட்ட போய் போனீங்கன்னா விஜய் என்ன பண்ணுவார், உங்க பேங்க்ல தான் காசு தான் எடுத்து கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாரு. இதுதான் நடக்கும். அப்புறம் எங்க யார் செலவு செய்யறது? நீங்க ஆரம்பத்திலேயே வந்து நாம் தமிழருக்கும் விஜய்க்குமான கூட்டணி அப்படிலாம் சொல்லி பேசிட்டு வரதுனால அப்ப யார் சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிறது ஒரு சிக்கல். இன்னொரு சிக்கல், யார் செலவு செய்ய போறா, விஜய் செலவு செய்வாரா இல்ல சீமான் செலவு செய்வாரா அப்படிங்கிறதுல சில சிக்கல்களும் இருந்தது. ஆரம்பத்துல விஜய் ஒரு விஷயம் தெளிவா இருக்காரு. நீங்க அவருக்கு அரசியல் தெரியாது அதெல்லாம் தெரிஞ்சா கூட ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா இருக்காரு, என்னோட கை காசை போட்டவே கூடாது. அது ரொம்ப தெளிவா இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் இந்த கட்சிக்கான செலவுகளை ஆதவர்ஜனா தான் மேற்கொண்டுட்டு இருக்காரு தவிர விஜய் அவர்கள் தன்னுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு பைசா கூட போக கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்காரு. இல்ல விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் சீமான் ஒரு மாதிரி டிவிக்கேவை ஆதரவு ஃபோர்ஸா தான் பார்த்தாரு. உண்மையில அவங்களுக்குள்ள ஒரு ரொட்டீன் கான்வர்சேஷன் இருந்ததுங்க. கான்வர்சேஷன் இருந்துச்சு. ஒரு மீட்டிங் நடந்தது உண்மை. எனக்கு களஞ்சியம் போன்றவர்கள் 9 மீட்டிங் சொல்லி சொல்றாரு, எனக்கு தெரியாது. ஒரு மீட்டிங் நடந்தது உண்மை. அது ஜானே சொல்லியிருக்காரு, நான் எப்படியாவது இந்த 2 பேரையும் கூட்டணிக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு நான் கடுமையான முயற்சி பண்றேன் பிரதர். இது என்னங்க எனக்கு புரியலையே அப்படின்னா, ஏன்னா சில பேர் சொல்லும் பொழுது சீமான் அவர்கள் பிறமொழியாளர்கள் போட மாட்டாங்க, அதனால நீங்க ஆரம்பிக்கிறதே 10 -10 -15 ஆரம்பிக்கிறீங்க, அது வேண்டாம், தெலுங்கு பேசுறவங்க போட மாட்டாங்க, கன்னடம் பேசுறவங்க போட மாட்டாங்க, மலையாளம் பேசுறவங்க போட மாட்டாங்க அப்படி சொல்ற கருத்துக்கள்லாம் இருக்கு. அப்புறம் எல்லாம் அப்பெல்லாம் கிடையாது பிரதர், உங்களுக்கு அரசியல் தெரியாது, எனக்கு தான் அரசியல் தெரியும் சொல்லி ஒரு வித்தியாசமா விட்டுவார். இது பின்னாடி பார்க்கும்போது என்னன்னா 2021 சீமான் அவர்களுக்கு திருவொற்றியூர் தொகுதியில ஜான் வேலை பார்க்கிறார். அந்த விசுவாசம் ஒரு சமயம் வேண்டாம் என்ன சொன்னாரு, பாமக நாதக தாவேக இது 3 பேர் கூட்டணினாரு. இது என்ன கணக்கு? 2016 பாமக வேலை பார்த்த விசுவாசம், 2020 நாத்தாக்கு விசுவாசம், இங்க இந்த விசுவாசமா இருந்த எல்லா இடங்களையும் சேர்த்து ஒரு கூட்டணி நான் உருவாக்குறேன், இந்த மாதிரியான ஐடியால போனாரு. நாம் தமிழர் கட்சியோட சீமான் அவர்கள் இந்த கொள்கை ரீதியான சில முரண்கள் அவருக்கு ஏற்படுது. தமிழ் தேசியம் திராவிடம். இன்னொன்னு, நீங்க இல்லதான் இல்லன்னு சொல்லி சொன்னாலும் விஜய் அவர்களுடைய பேச்சுல சீமான அட்டாக் பண்றாரு, மறைமுகமா அட்டாக் பண்றாரு. அந்த மீன் பிடிக்க மட்டும் அந்த கதைகள்லாம் சொல்றது மூலியமாக விஜய் ஏன் அப்படி சீமான பர்சனலா டார்கெட் பண்ண வேண்டிய ஜான் எழுதி கொடுக்கிறாரு, அவ்வளவுதான். ஜான் எழுதி கொடுக்கிறாரு, அவருக்கு இது சரியா வராது. அது சீமான அஃபெண்ட் பண்ணும் அந்த மாதிரி அவருக்கு அஃபெண்ட் பண்ணு, கண்டிப்பா நிச்சயமா அஃபெண்ட் பண்ணனும் சார், பிளான் பண்ணி தான் பண்றாரு அதெல்லாம். இல்ல விஜயும் அத பிளான் பண்ணி. விஜய்க்கு தெரியாதுங்க. இல்ல விஜய்க்கு தெரியலையான்னு தான் கேக்குறேன். தெரியல, விஜய் கண்டிப்பா தெரியல. அவர் சீமா நம்மட்ட பர்சனலா பேசின விஷயம்ங்கறது கூட அவருக்கு விஜய்க்கு தெரியவே இல்ல, நிச்சயமா தெரியல. ஜானுக்கு என்ன கோவம்னா
இவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்துறத சீமான் எக்ஸ்போஸ் பண்றாரு. ஒரு பெரிய பேட்டில எக்ஸ்போஸ் பண்றாரு. இன்னொரு இடத்துல வந்து என்ன சொல்றாரு, தம்பி தான் வரணும், அண்ணன் காத்துக்கிட்டு இருக்கேன், தம்பி தான் வரணும்னு சொல்லி சொல்றாரு. எங்களுக்குள் பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சிறைக்கு பட்டதான் நினைக்கிறேன் யூடியூபர். அதுல வந்து ரொம்ப டீடைலா பேசுறாரு. ஆமா, எனக்கும் விஜய்க்கும் கன்வர்சேஷன் நடந்தது உண்மை, நாங்க மீட் பண்ணது உண்மைங்கிறது. அதை வெளியே சொன்னதுல ஜானுக்கு கோவம். அந்த கோவத்தை கட்டுறக்கா இனிமேல் அது கூட்டணி செட் ஆகாது, அப்ப சீமான மறைமுகமா நீங்க அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாரு. அது விஜயும் சிறப்பா செய்யறாரு. சோ அப்படிதான் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது அது உடைந்து அடுத்ததாக நம்ம வேற கூட்டணிக்கு போயிடலாம். அதிமுக கூட கூட்டணிக்கு. ஆனா ஒரு பெரிய வலுவான எதிரியை உருவாக்கி விட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்பீச் மூலமா. நிச்சயமாங்க. நீங்க அதாவது சீமான் ஆரம்பத்திலிருந்தே ரொம்ப ஆதரவு நீட்டிட்டு இருந்தார். அது வந்து அந்த கல்விக்காக அவர் பண்ணதாக இருக்கலாம், கட்சி ஆரம்பிச்ச என் தம்பி தான் சொல்லி சொன்னாரு. ஏன்னா சீமான் விஜயவோ இல்ல புஷியானந்தே அடிச்சு காலி பண்ணதை என்னைக்கும் காலி பண்ணிருப்பாரு. போயிட்டு போறாங்க இவங்க அடிச்சு நம்ம என்ன பண்றது, நம்ம தம்பி தானே அப்படி சொல்லிட்டு விட்டாரு. அதற்கு பிறகு ஒரு ஸ்டேஜ்ல இது சரியா வராதுன்னு சொல்லிட்டு அவரும் தீவிரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலி விஜய் மேல இருந்த ஒரு இன்னொரு மிகப்பெரிய விமர்சனம் என்னன்னா, ஒரு மீட்டிங்கோ இல்ல ஏதோ ஒரு பொதுவெளிக்கு வந்தா அடுத்து ஒரு மாசத்துக்கு ஆள் இல்ல அட்ரஸ் இல்லாம போயிடுறாரு அப்படிங்கிறது. இப்போ கொஞ்சம் ரொட்டீனா வராரா? 2 days பிஃபோர் வந்து புதுச்சேரியில மாநாடு, இப்போ மறுபடியும் 2 நாள்ல மாவட்ட செயலாளர்கள் மாநாடு, அடுத்து ஈரோடு இதுக்கும் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கலான்ட்டு விஜய் டிசிஷன் எடுத்துட்டதா புரிஞ்சுக்கலாமா? இல்லைங்க, அதாவது இது எப்படி சொல்றது, நம்ம வந்து ஒரு ரெகுலரா ஆபீஸ் போறவங்க இது ரெகுலரா ஆபீஸ்ல போய் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஆபீஸ்க்கு ஆபீஸ் வந்தார் நம்ம பெருமையா பேசுவோம். கிட்டத்தட்ட அதுதான் நடக்குது. ஒரு அரசியல்வாதியாக விஜய் வந்து 24/7 வேலை செய்யணும். 24/7 வேலை செய்யாட்டி அட்லீஸ்ட் ஒரு நாள் 12 மணி நேரம் தீவிரமா உழைக்கிறேன். ஏன்னா நான் சிஎம் ஆக போறேன்னு சொல்லி சொல்றவர். அந்த விஜய் அவர்கள் வந்து ஒரு மாசம் கழிச்சு இல்ல ஒரு 2 வருஷம் கழிச்சு அவரே ஆதவர்ஜனா சொல்றாரு, 72 நாட்களுக்கு பிறகு எங்க அண்ணன் வெளியே வந்திருக்காரு பாரு. ஆதவர்ஜனா பல நேரங்கள்ல வந்து இவர் ஆப்பு வைக்கிறாரா இல்ல உண்மையிலே பெருமைப்படுத்தி பேச, ஏன்னா யாருக்கா தெரியுமா 72 நாளுன்ட்டு யோசிச்சு பாருங்களேன். நம்ம யாராவது வந்து கனெக்ட் பண்ணோமா, அண்ணன் எப்ப கடைசியா கவர் வந்தார், 72 நாட்களுக்கு பிறகு எங்க அண்ணன் வெளியே தலை காட்டுகிறார், இங்க இருந்தா எங்களுக்கு களப்பிரச்சாரம் ஆரம்பிக்குதுன்னு போடுறாரு. யாரோட்ட கேட்டா அப்ப இவ்வளவு களப்பிரச்சாரத்துக்கே போலையா அவரு. ஸோ வித்தியாசமா ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஸோ விஜய் அவர்கள் நீங்க வந்து இப்போ 2 நாள் வராரா, ஓகே. இதுக்கப்புறம் என்ன ஆகும், அடுத்து கிறிஸ்மஸ் வரப்போகுது, உங்க ஃபேமிலியோட ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடுவார். அடுத்து ஜனநாயகன் ரிலீஸ் இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பேசுபொருள் இருக்கு. அடுத்த 2nd சிங்கிள் ரிலீஸ் ஆகும், 3rd சிங்கிள் ரிலீஸ் ஆகும், ட்ரைலர் ரிலீஸ் ஆகும். அதை வச்சு அண்ணன் பாரு, அண்ணன் வந்துட்டாருன்னு இவங்க கதை அளக்கிறதுக்கு போதுமான ஒன்றாக இருக்கும். இதுக்கு பிறகு விஜய் காணா போயிடுவார். அதற்கு பிறகு எங்க வருவாருன்னு கேட்டீங்கன்னா, எலெக்ஷன் தேர்தல் அறிவிக்கப்படுது இல்ல ஜனநாயகனோட ரிலீஸ்க்கு பிறகு தீவிரமாக சில விஷயங்கள் நடக்கும். கூட்டணிக்கு போறாங்களா இல்லையா, இல்ல இப்படி தனிச்சு தான் போறாங்களா, தனிச்சு போறாங்கன்னா யார் கேண்டிடேட்ஸ் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு அந்த மாதிரியான பேசுபொருள் இருக்குமே தவிர விஜய் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தலையெல்லாம் காட்ட மாட்டார். இதே மாதிரி தான் நீங்க வந்து அந்த ரோட் ஷோக்கு வாய்ப்புகளே கிடையாது. நீங்க மறுபடியும் இந்த பொதுக்கூட்டம் போன்ற விஷயங்களுக்கு செங்கோட்டையன் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி வாங்கன்னு சொல்லி சொன்னாருன்னா வரலாம். ஏன்னா அதை தாண்டி அவருக்கு வேற மண்டலத்தில் வேற இடங்களில் இந்த பிளான்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்கு அந்த ஈரோடு மாநாட்டில் எதுவும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குதா? அது வந்து ஒரு அவங்க கட்சியை டெவலப் பண்றதுக்கோ இல்ல பழைய விஷயத்துல இருந்து ரிகவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்க. நம்ம எவ்வளவுதான் பேசினாலும் நம்ம உட்காந்து ஒரு 40 நிமிஷம் பேசினாலும் விஜய் பேச போறது 10 நிமிஷம் தான். அதனால அதுல என்ன பெரிய பேச போறாரு. ஈரோடு இது பெரியார் பிறந்த மண் தெரியுமா, இங்க மஞ்சள் விளைவிக்கிறார்கள் தெரியுமா, நானே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறேன். ஏன்னா டெம்ப்ளேட் வச்சிருக்காரு. ஓகே, இது எந்த ஊருப்பா, பாண்டிச்சேரி, மணக்குள்ள விநாயகர் போட்டுக்கோங்க சார், ஒரு சர்ச் ஒன்று போட்டுக்கோங்க சார், ஒரு மசூதி ஒன்று போட்டுக்கோங்க சார், இங்க வந்து டூரிசம் இருக்குன்னு சொல்லி போட்டுக்கோங்க சார், இந்த ஊரோட சிறப்பெல்லாம் வந்துருச்சா, ஓகே சார், அடுத்த ஊர்ல 4 குறை சொல்லணுமா, ஒன்றிய அரசை பத்தி 4 வரி போட்டுக்கோங்க சார், எல்லாத்தையும் முடிச்சு திமுக 4 திட்டத்துக்கு சார். இதுதான் டெம்ப்ளேட். எந்த ஊருக்கு போனாலும் நாமக்கல்லில் யார் பிறந்தார் தெரியுமா, இல்ல எங்களுக்கு தெரியும்ப்பா, உனக்கு தெரியுமா தெரியாதா, இது கொஞ்சம் பார்த்து சொல்றியா, ராமலிங்கம் பிறந்தார். இதுதான் விஜய். இந்த டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணி ஈரோடு தான் பெரியார் பிறந்த மண், எங்களோட கொள்கை தலைவரான பெரியார் என்ன செய்தார் தெரியுமா, அவர் நகராட்சியில் தலைவராக இருக்கும் பொழுது என்ன சாதித்தார் தெரியுமா, அப்படி சொல்லிட்டு ஒரு 4 விஷயத்தை கதை ஓட்டுவாரு. அதற்கு பிறகு இங்க ஈரோட்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, பவானி ஆறு இருக்கு, நொய்யல் ஆறு இருக்கு, இந்த ஆறுல எவ்வளவு கழிவுகள் கலக்குது தெரியுமா, அதை கூட இந்த திமுக அரசு கண்டுக்காம இருக்காங்க இப்படின்ட்டு வழக்கமான சொல்ற விஷயங்களை சொல்லிட்டு செங்கோட்டையனை பத்தி 2 வார்த்தை பேசிட்டு போயிடுவார். செங்கோட்டையன் அவர்கள் ஏதாவது பேசுவார். இதுதான் நடக்குமே தவிர ரொம்ப எதிர்பார்க்கிற மாதிரி அதை ஒரு சொல்லுவார், அடுத்த 100 ஆண்டுகளுக்கு ஈரோடு பிரட்டி போடுவதற்கு எங்கள் அண்ணன் தயாராகி விட்டார், 72 நாட்களுக்கு பிறகு மறுபடியும் ஈரோடு வந்திருக்கிறோம், ஏதாவது கதை சொல்லவே தவிர வேற ஒன்றும் பெருசெல்லாம் நடந்துடாது. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க. நம்ம